என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியைத்தான் இன்று வந்திருக்கின்றது. அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன், கேள். ஒருவருக்கு நல்ல செய்தி ஒன்று வந்துவிட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்து விடுகின்றது. அதனால் இந்த செய்தியை நீ தனிமையில் மட்டுமே கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்தியாக இருக்குமாயின் அவர்களுக்கு தானாகவே சேர்ந்துவிடும். உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் அதில் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையெல்லாம் நீ சரியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கின்றதோ அதை நாம் சரியாக பார்க்க வேண்டும் என்று நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொறுத்தவர்தான் பொறுத்தாய். இன்னும் சில காலம்தான் நீ பொறுமையாக இருந்துவிட்டால் நான் நல்ல தரமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. வழி தெரியாத பாதையில் மனவலிகளோடும் வேதனைகளோடும் செல்லும் பொழுது உனக்கென யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். எப்பொழுது உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் குழந்தையை துன்பங்களை எல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று நீ வென்று காட்டு. எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்த போதும் என் குழந்தையே, இதுவும் கடந்து போகும் என்று அதை நீ கடக்கத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்திருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு நிமிடம் இந்த தாயானவள் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையா, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்ன ஆகப் போகின்றதோ என்று எண்ணி கலங்கிக் கொண்டு நிற்காதே. அதை நீ கண்டு கொள்ளாமல் இரு. இந்த தாயானவள் என்னுடைய போக்கில் அதனை நீ விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை மட்டும் கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உன்னுடைய நேரத்தை உருவாக்குபவள் இந்த அம்மா நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னுடைய ஆசைகளோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி இந்த அம்மா நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நீ வேண்டாம் என்று என்னிடத்திலேயே சொன்னாலும் உனக்கு நல்லது என்று ஒரு விஷயம் இருக்கின்றது என்றால் அதை நான் உனக்கு நடத்தியே தீருவேன். என் குழந்தையே, உன்னை யார் அழைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை நிச்சயமாக நான் மீண்டும் எழுந்து வாழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் உனக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்து சோர்ந்து போகாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தையே, ஒரு சில இரவு நேரங்களில் உனக்கு அனைத்து உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போல ஒரு உணர்வு ஏற்படும் அல்லவா? அந்த நேரத்தில் என் குழந்தை நீ கவலைப்படாதே. உன்னுடைய மனதை எப்பொழுதும் இந்த அம்மா நான் ஆக்கிரமித்து உள்ளேன். இந்த அம்மாவின் மனது எப்பொழுதுமே உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி நீ எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த காவல் தெய்வம் என்பதை
என் குழந்தை, நீ என்றும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நான் சொல்வதை கேட்டு அதனை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை அம்மா என்று என்னை அழைத்தால் போதும். இந்த அம்மா ஆனவள் எப்படி எதிரிகளை செய்கின்றேனோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ மனதில் ஒரு விஷயத்தை இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலேயே நல்லபடியாக நடக்கப் போகின்றது. அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். என் குழந்தையே, நீ ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த அம்மா உன்னிடத்திலேயே பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த இயற்கையும் உன் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இரவு பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? உன்னுடைய குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமன்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது இல்லை. ஆனால் பல கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய பாதை சரியானதுதான். ஏனென்றால் அனுபவங்களை விட சிறந்த ஆசான் வேறு எதுவும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சில பேர் குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கையில் முன்பை விட சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காகத்தான் உன்னை இழக்க செய்து இப்பொழுது உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும். என் குழந்தையே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீயே பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் அம்மா நீ என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். யார் மூலமாகவோ உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எதையோ நினைத்து என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா? உன்னை தாங்கி நிற்பது நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ துவண்டு போய்விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.